மானங்கட்ட பயங்களா, சாதி வரி பிடித்த இந்த அரசு அதிகாரிகளை கொஞ்சமாவது சூடு சொல்லவே இல்லையா? 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறிய, 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறிய, 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறிய, ஒரு நாளாவது உன்னுடைய பதவிக்கு நீ மரியாதை கொடுத்தியா? ஒரே ஒரு நாளாவது அந்த அந்த வேலையை நீ செஞ்சியா? ஒரு கையெழுத்து நேர்மையா போட்டியா? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, மனச்சாட்சி என்ன பேசுங்க. கிட்டத்தட்ட எங்க பொறுப்பாளர்களை 200 பெட்டிஷன் கொடுத்திருக்கான். ஒரு பெட்டிஷனுக்காக நீ கையெழுத்து போட்டியா? தூக்கி குப்பையில போட்ட, தூக்கி குப்பையில போடுற. 1.25 ஏக்கர் நிலத்தை எடுத்திருக்கான். கட்ட பஞ்சாயத்து பேசியிருக்கான். இடத்தை பார்க்காமலே கலெக்டர் கையெழுத்து போட்டிருக்கான், எஸ்பி கையெழுத்து போட்டிருக்கான், ஆர்டிஓ கையெழுத்து போட்டிருக்கான். இந்த அரட்னா 5 ஓடுற இந்த சமூகத்தை இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு நீங்கள் விரட்டுவீர்கள்? மனச்சாட்சி வேணாமா? நியாய தர்மம் வேணாமா? முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறது நீங்க தானே, ஐஎஸ் உளவு பிரிவு தானே, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தானே, போலீஸ் அதிகாரி தானே, மாவட்ட நிர்வாகம் தானே. ஏண்டா இந்த சக்கிலியர் மக்கள் பட்டா இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏன் சொல்ல மறுக்கிற? நத்தம் புறம்போக்கில் இருக்கிறான், ஓடை புறம்போக்கில் இருக்கிறான். அப்புறம் கண்டிஷன் லேண்ட் முட்டா பயிர்களை, மானங்கட்ட ஜென்மங்கள், அதிகாரிகளை ஏண்டா அந்த பதவிக்கு வர்றீங்க? வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயா சாமி கெஞ்சுறீங்களா? மேல கிடைச்ச உடனே மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு அப்புறாணி சப்புறாணியை போட்டு மிதிக்கிறீங்க. மானங்கட்ட பயிர்களை ஏடி லேண்ட எவனாவது அந்த ஏடிட்ட இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு எதுக்கு அந்த பதவி? எதுக்கு நாற்காலி? எதுக்கு உனக்கு அதிகாரம்? பெட்டிஷன் கொடுக்கிறவன எட்டி உதைக்கிற நாய ஏடி லேண்ட ஒருத்த ஆக்கிரம் பண்ணி வச்சிருக்காண்டா. 50 வருஷமா 30 வருஷமா அரசாங்கத்துக்கு சவால் விடுறாண்டா. இதை பண்ண அவன்கிட்ட காட்டா. நீ உண்மையான அதிகாரி தான். 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறது உனக்கு ஜெயிக்கணும்னா, செரிமானம் ஆகணும்னா, ஒரு பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும்னா, மானங்கட்ட பயிர்களை அந்த ஏடி லேண்ட பூரா ரெக்கவரி பண்ணுகிறா. உனக்கு அறிவு இருக்கா? இல்லையா? இல்லைன்னா ரிசைன்மெண்ட் போங்கிற கேடு கட்ட பயிர்களா? அரசாங்க அதிகாரிகளா? வெளியே சொல்றதுக்கு வெக்கமாலே இருக்கு. கேடு கட்ட முட்டா பயிர்களா? மானங்கட்ட பயிர்களா? லஞ்ச பணத்துல சின்ன வீடு வச்சுக்கிட்டாரு நாய்களா? என் மக்கள் தெருவுலா 100 வருஷமா தர்றாண்டா. உனக்கு தெரியாதா? சிஎம்க்கு ரிப்போர்ட் கொடுக்க நீ வேலை கொடுக்கணும். 150 குடும்பம் 100 வருஷமா இடத்துல குடியிருக்கான். பட்டா கொடுக்கறதுக்கு உனக்கு வலிக்குது. நன்றி கட்ட நாய. வரி வாங்குறீங்களா? ஜிஎஸ்டி வாங்குறீங்கள? எதெல்லாம் வரி வாங்க? இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு இந்த மக்கள் தெருவில் அலைய விடுவேன்? தாசில்தார், விளக்கமாறு, ஆர்டிஓ, மசரு, மட்டை, எஸ்பி, கமிஷனர் புடுங்குறீங்களா? கேடு கட்ட போயிருங்களா? இந்த மக்கள் ரோட்ல தெரியுமா தெரியாதா? நில பண்ணைகள் வந்து திறமை வந்து அடிக்கிறான், மிரட்டான். போலீஸ் எதிராக இருக்கீங்க. எவ்வளவு பெரிய அட்டாசி நடந்தாலும் நில பண்ணை கட்ட பஞ்சாயத்து பண்றான். ஒன்றிய செயலாளர் வர்றான், மாவட்ட செயலாளர் வர்றான், கமிஷனருக்கு, எஸ்பிக்கு, டிஎஸ்பிக்கு, இன்ஸ்பெக்டருக்கு இங்க வேலையே இல்ல. ஒரு எஃப்ஐஆர் போடவே முடியாது. தம்பி ராமநாதன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அக்கிஷ்ட சொகுலாட்டா நீங்க. அப்பதான் 2 பக்கம் எஃப்ஐஆர் போடுவான். நீ போலீஸ் போய் கெஞ்சாத, வெட்டு கொடுத்து அக்கிஷ்ட 2 அக்கிஷ்ட செவிலாட்டி பல்ல புடுங்குறா. எஃப்ஐஆர் போடுறான் பாப்பா, ரிமாண்ட் பண்றான் பாப்பா. நீ என்ன தமிழ் புள்ளி பேர வச்சுக்கிட்டு மனு கொடுத்துக்கிட்டு மண்டிட்டு இருக்க? கேடு கட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் யாரும் வச்சீங்க. அப்பதான் அறிவு. நீ அக்யூஸ்ட் அடிக்கிறது அக்யூஸ்ட் இல்ல, இன்ஸ்பெக்டர் அடிக்கிறது சமம். அவன் உள்ள இருந்தா அடிக்க மாட்டான்ல. எப்ப போட்டா ரிமாண்ட் பண்ணா அடி வாங்க மாட்டான்ல. நீ எதுக்கு அவனை வெளியே விட்ட? நான் அடிப்பேன், பாதிக்கப்பட்டாலும் அடிப்பேன். போ ஐபிசி என்ன போடுவேன், எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அங்க போடுவீங்க. அப்ப அவனுக்கு ரோசம் வரும்ல, அப்ப அவன் மீச முறுக்கும் இல்ல, அப்ப அந்த பேச்சுக்கு வேலை வரும்ல. நீ எதுக்கு வெட்டியா லஞ்சம் வாங்கிட்டு பேச்சை குத்திக்கிட்டு அலையிற? இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வன்கொடுமைகளுக்கும் எஸ்பி, ஆர்டிஓ, டிஎஸ்பி, கலெக்டர், அனைத்து அதிகாரிகளும் நாங்கள் கொடுத்திருக்கிற மனுவிற்கு கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த சேலம் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.